எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். த்ரிஷா அவர்கள் சற்று முன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான செயலை செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோக அலைகளை தமிழ்நாடு முழுக்கவே தற்போது ஏற்படுத்தி இருக்குது. அதன் பிறகு இதை தெரிந்து கொண்ட முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட த்ரிஷா அவர்கள் கடைசியாக என்ன சொன்னாங்க, இப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். நேயர்களே, இப்போ சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே த்ரிஷா அவர்கள் செய்த காரியம் தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட த்ரிஷா அவங்க சொன்ன விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்போ முதல்வராக சிஎம் விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இவருடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே இவருடைய ஆட்சியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு விஷயம். இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ சிஎம் வந்திருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பிஎம் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு வட மாநிலத்தில் இருக்கிற ஹிந்திக்காரங்களோ, கர்நாடகா, தெலுங்கு, கேரளா இருக்கிற எல்லாருமே ஆதரிச்சுட்டு இருக்கிறதுலாம் மிக பெரும் அளவுக்கு ஒரு ஆச்சரியகரமான விஷயம். அது மட்டும் கிடையாது நேயர்களே, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிட்டு வராரு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 2036க்குள்ள தமிழகத்தை $1 trillion பொருளாதாரமாக மாற்றணும் அப்படிங்கிற அவருடைய கனவு கண்டிப்பாக அடைஞ்சிரும் அப்படிங்கிறது இப்போ அவருடைய செயல்கள் மூலமாக நமக்கு கண்டிப்பாக தெரிய வருது. இப்படி இருக்கிறவர்களை என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, டிவிக்கு தொண்டர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கிற தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் மிக பெரும் அளவுக்கு கவலையாக இருக்கிறது. இன்னும் முதல்வர் விஜய் அவர்கள் மேலே ஒரு சின்ன கோபம் இருக்குது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதாவும் முதல்வர் விஜய் அவர்களும் சேராமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக பெரும் அளவுக்கு ஒரு சோகரமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா, எல்லா டிவிக்கே தொண்டர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் முதல்வர் விஜய் அவர்களை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல மொமெண்ட் எங்களுக்கு வந்தால் அந்த இடத்துல த்ரிஷா வந்துடுறாங்க. அஜித்தையும் முதல்வர் விஜய் அவர்களையும் நாங்கள் பல வருஷம் கழித்து சேர்ந்து பார்க்குறோம், திடீர்னு பின்னாடி பார்த்தா த்ரிஷா இருக்கிறாங்க. எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுடைய அண்ணன் அசம்பிளியில் மாசான ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாரு, ரசித்து பார்க்கலான்னு பார்த்தா ஈவினிங் அவர் கூட கேக் வெட்டுற ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க. அட்லீஸ்ட் பர்த்டேவையாவது நிம்மதியாக செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் த்ரிஷா கம்முன்னு இல்லாமல் ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டு எங்களை மன நிம்மதி கெடுக்கிறாங்க. இப்படி நேயர்களே, டிவிக்கு தொண்டர்களே மிக பெரும் அளவுக்கு வருத்தப்படுற விஷயம் த்ரிஷா அவர்கள் தான். இப்படி தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் மேலே எல்லா டிவிக்கு தொண்டர்களும் தமிழக பெண்களும் மிக பெரும் அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமுடைய போஸ்ட்டில் போய் த்ரிஷா அவர்களை கடுமையாக ட்ரோல் பண்ணுறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்படி நேயர்களே, அதிகமாக ட்ரோல்களும் விமர்சனங்களும் த்ரிஷா மேலே போக 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 என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தான், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்க. இப்படி ஒட்டுமொத்த சொசைட்டியுமே சேர்ந்து அவங்களை மட்டுமே விமர்சிக்கிறத அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவல் தற்போது வந்திருக்குதுன்னா, 2-3 நாள் சாப்பிடாமல் தன்னுடைய வீட்டில் தனி அறையில் இருந்திருக்கிறாங்களாம். அதன் பிறகு உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குதான். இறக்கிற சுச்சுவேஷன் கூட இன்னும் விட்டால் போயிருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுடைய உடல்நிலை அவ்வளவு ஏற்கனவே சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குதான். ஏற்கனவே ஒல்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில டயட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கிறப்ப இப்படி கோபம் கொண்டு அவங்க சாப்பிடாமல் இருந்ததுனால உடல்நல மிக பெரும் அளவுக்கு மோசமான போயிடுச்சா. அதன் பிறகு மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ணப்பட்டாங்களாம். மருத்துவமனைக்கு அட்மிட் பண்ண போது உடனடியாக முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் உயிரோடு இருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் கூட நான் உன் வாய்ஸை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். என் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான சுச்சுவேஷனில் நீ தான் என் கூட இருந்த, உன் வாய்ஸை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட பேசியிருக்கிறாங்களாம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாமே பேசிட்டேன், தைரியமாக போ, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ த்ரிஷா அவர்கள் நல்லா இருக்கிறாங்களாம். நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கிற தெரிவிங்க. நன்றி.